ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல 8 சம் பார்க்க போகிறோம். சரியா? 8 சம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷன் ஏ டு பி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் இங்கே ஏ போட்டுப்பேன், இங்கே பி போட்டுப்பேன். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார தான் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஏல யார் யார் இருக்கா? -1 1. பியில் யார் இருக்கா? 0 2. சரி, இவங்க ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. யாருக்கு யாரை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. ரைட்டாகண்ணா? ஸோ இப்போ இந்த இடத்துல நம்பர்ஸ் இல்லாம ஏ பின்னு இருக்கு. ஸோ என்னால் ஹோல்சமா இப்போ நான் இந்த -1 கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணனா இந்த -1 யாரை கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. அதாவது அவரோட செட் நம்பர் வந்து 0வா 2வான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. வை? பிகாஸ் ஏ பின்னு இருக்கு. இந்த இடத்துல நம்பர் இருந்தால் தான் நல்லா கண்டுபிடிக்க முடியும். ஆமாவா? அதுக்கு பதிலாக அவங்க ஒரு ஹிண்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷனா. ஃபர்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னங்கிறது தெரியணும். எவ்ரி எலமெண்ட் இன் பி, எவ்ரி எலமெண்ட் இன் பி ஹேஸ் அ ப்ரீ இமேஜ் இன் ஏ அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு பேரு இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேரு ப்ரீ இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா ராஜா? அப்படின்னா என்ன அர்த்தம்? every element in B has a pre-image in A. Bக்கு pre-image இருக்கு, 0க்கு pre-image இருக்கு. இப்படி வச்சுக்கலாமா? இப்போ நல்லா கவனிசாமி. எஃப் ஆஃப் இந்த ஆரோ மார்க் நான் ஏன் போட்டேன்? இந்த ஆரோ மார்க் ஏன் போட்டேன்னா அவங்க ஆன் டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆன் டு ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் இங்க இருக்கு, அதை வச்சு இங்க போட்டேன். உங்க புக்ல கொடுத்துருக்கிற டெஃபினிஷன் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ரைட்டாகண்ணா? இப்போ நீங்க இந்த -1 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. f of -1 is equal to ax plus b. ராஜா, இப்போ அவங்க ஹிண்ட் இப்படி கொடுத்துட்டாங்க. -1 யாரை தான் கல்யாணம் பண்ணிப்பாரு? 0வை தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்போ f of -1ஓட ஆன்சர் என்னதான் கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். இது புரிஞ்சுதா சாமி? இது கிளியரா இருக்கா? ஸோ இதை 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்தது இங்க. ஸோ இந்த f of xல அடுத்தது 1 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. f of 1 is equal to a. ஸோ எக்ஸ்லையும் 1 சப்ஸ்டியூட் பண்ணும். சாரி கண்ணா, இங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல -1னா இங்கேயும் எக்ஸ் இருக்கிற இடத்துல -1. இப்போ இங்கேயும் -1, இங்கேயும் -1. இப்போ இங்க 1னா இங்கேயும் 1 பிளஸ் பி. ஸோ இப்போ எஃப் ஆஃப் 1 யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? 2வை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ எஃப் ஆஃப் 1ங்கிறது 2. அப்போ a இன்டூ 1 பிளஸ் பி. ஸோ இது ஈக்குவேஷன் 2. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஏபி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா எனக்கு ஏபி கிடைச்சிருமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? -a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0வா? ஒத்துக்கிறீங்களா? a இன்டூ -1 -aவா? அதுதான் அங்க போட்டிருக்கேன். அடுத்தது a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2வா? a பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2. இதை பார்த்தோன்னே அடிச்சு கொடுத்துடலாம். இங்க பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் 2b இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். ஸோ b இஸ் ஈக்குவல் டு 1. கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏதோ ஒரு ஈக்குவேஷன்ல போடுங்க, b கொண்டு போய் புட் b இஸ் ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் நான் 2ல போடுறேன். இன் ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 2 என்னது? a பிளஸ் b இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ a இஸ் ஈக்குவல் டு a, b ஓட வேல்யூ என்ன? 1. அப்போ a பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ a இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் 1 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -1. ஸோ a இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ b ஓட வேல்யூவும் 1, a ஓட வேல்யூவும் 1. ஸோ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோதான் கண்ணா. சாமி இன்னொரு தடவை இதை வந்து ரீகேப் பண்ணுறேன். இதோட சம் முடிஞ்சது, போகிறவங்க போகலாம். இது குயிக்காக இது இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஏக்கும் பிக்கும் தான் நமக்கு ரிலேஷன் போட போகிறோம். ஸோ ஏ இருக்கிற இடத்துல -1 1 அவங்களே கொடுத்துருக்காங்க, பி இருக்க வேண்டிய இடத்துல 0 2 அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல ஏபி இருக்குது. ஓகேவா? யூஸ்வலாக கண்டிஷனில் தான் நான் வந்து ஏவை கொண்டு போய் போட்டு அவங்க யாரை கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஐ மீன் அவங்களோட செட் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பேன். பட் இந்த இடத்துல ஏபி இருக்கனால என்னால் அது கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பதிலாக அவங்க ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க, ஆன் டு ஃபங்க்ஷன். அவங்களே யாரை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹோல் டேர்மையும் 0ன்னு எடுத்துக்கிறேன்.
ஐ மீன் இப்போ -1 போட்டால் 0, +1 போட்டால் 2, இந்த மாதிரி எடுத்து சம்ம சால்வ் பண்ணுறேன். 2 ஈக்குவேஷன் கிடைக்குது. அந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் ஏபி கிடைக்குது. தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.